இந்த பல நாட்கள் வலிமா கொடுக்கறது அடங்குமா? ஒரு வலிமா வந்து ஒரு நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் கொடுக்கறது, அதுக்கு அடுத்த நாள் கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கறது அடங்குமா? அடுத்தது அதாவது ஒரே ஆள் திருப்பி 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 கொடுக்கறது அடங்குமா? பெண் வீட்டு தரப்பு வலிமா கொடுக்கறது அடங்குமா? அல்லது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து கொடுக்கறது அடங்குமா? அல்லது இந்த ரெண்டு பேருக்கும் அடுத்த நாள் ஊர் கொடுக்குமே, அந்த வீட்ல இந்த வீட்லன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி இது அடங்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம அசல்ல என்ன விளங்கிக்கணும்னா, இது வந்து ஒரு உலக விவகாரம். திருமணம் உலக விவகாரம். மார்க்கம் வரையறைப்படுத்தி, அவ்வளவுதான். மார்க்கம் வந்து வரையறைப்படுத்தி இருக்கிறது. இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஃப் அடிங்கன்னு சொல்றாங்க. இந்த திருமணத்துக்கு நீங்க துஃப் அடிங்கன்றாங்க. யாராவது துஃப் அடிக்கிற சுன்னத்துன்னு விளங்கி வச்சுக்கிறோமா? எங்கல்ல யாரும் துஃப் அடிக்கிற சுன்னத்துன்னு வேணுங்களா? இல்லைன்னா ஒவ்வொரு கலை நோட்லயும் அந்த ரபானை வாங்கி வச்சிருப்போம், அடிப்போம். ஏன்னா துஃப் அடிக்கிற சுன்னத்துன்னு. ஏன் அப்படி விளங்கலைன்னா, மதீனால உள்ள அந்த இடத்துக்கு துஃப் அடிக்கிற வளம், அதனால ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க, ஒரு சவுண்டா போகட்டும் அப்படின்னு. எங்கள்கிட்ட அந்த வளம் இல்லை, அதனால விட்டுட்டோம். அங்க அந்த வளமை, எனவே இங்க ஒரு வளமை நம்ம தேடத்துக்கு நினைக்கல. இப்ப அங்க வந்து கோதுமை கொடுங்க, நீங்க அரிசியை நம்ம தேடுற மாதிரி இங்க நாங்க செய்ய நினைக்கல. அது இபாதத் அல்ல, அதனாலதான் அதை நம்ம செய்யறதுக்காக நம்ம நினைக்கவில்லை. இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு உலக வளமை, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வட்டத்துக்குள்ள நடக்கணும். ஆடல் பாடல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம நடக்கும். இது அனுமதி தான். அனுமதி என்று நம்ம லெவல்ல வச்சோம்னா, இதுல இது உலக விவாகரம்னு முடிவு எடுத்துட்டோம்னா, உலக விவாகரத்தில் அசல் என்னன்னு சொன்னா அனுமதி என்றதான் எல்லாம். அதுக்கு கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆள் தான் என்ன செய்யணும், ஆதாரத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும். இது கூடாது, ஒரு நாளைக்கு மேல சாப்பாடு கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது, ரெண்டாவது வலிமா கொடுக்க கூடாது, பெண் தரப்புல கொடுக்க கூடாது, ஆண் தரப்புல கொடுக்க கூடாது. இதுல நம்ம எதுக்கு ஆதாரம் கேட்போம்டா, இது செஞ்சா சுன்னத்து அப்படின்றதுக்கு ஆதாரம் கேட்போம், இது செஞ்சா வாஜிப் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் கேட்போம், இது செய்யறது கூடாது என்றதுக்கு ஆதாரம் கேட்போம். அசல் செய்யலாம்ன்றதுதான். அசல் வந்து எந்த சாப்பாடா இருந்தாலும், எத்தனை சாப்பாடா இருந்தாலும், எத்தனை பேருக்கு ஆயிருந்தாலும் அசல் என்ன, செய்யலாம் என்றதுதான் அசல். அப்ப யாராவது பெண் வீட்டு தரப்புல சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நாங்க உங்கள்கிட்ட கேட்க போறது என்னன்னா, ஏன் சாப்பாடு கொடுக்க கூடாது? ரசூலுல்லாஹ் தடை செய்தார்களா? இல்ல வலிமா தான் கொடுக்கணும். வலிமா மொழிபெயர்த்து சொல்லுங்க. வலிமா மொழிபெயர்த்து சொன்னா கல்யாண சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்வார். அப்ப கல்யாண சாப்பாடு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குதா? இல்ல பெண் தரப்புல நாம வாங்க கூடாது, அதான் சீதனம் பண்ணிட்டோமே. ஒரு சொத்து பருக்கை வாங்கினாலும் நம்ம சீதனம் பண்ணிட்டோம். இப்ப அதெல்லாம் கேள்வி. அவங்க சாப்பாடு ஒன்று கொடுக்குறாங்க, எங்களுக்கு அது சப்ஜெக்டே இல்லை, எங்களுக்கு அது சப்ஜெக்டே இல்லை. அவங்க சாப்பாடு கொடுக்க போறாங்க. இப்ப நம்ம ஒரு 100 சான் கொடுக்க போறோம், 80 சான் எங்களுக்கு அனுவோம். அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், நீங்க 20 சான் உங்களோட ஃபேமிலியால வாங்க அனுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு என்னது ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசாகி நாங்களும் ஒரு 50 பேர் 50 சான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா, அப்ப நீங்க தனியா கொடுத்துக்கங்க என்று சொல்றதுல என்ன பிள்ளை? மார்க்க ரீதியாக நீங்களா கொடுக்கறது, நீங்க தனியா கொடுத்து, நாங்க எந்த நிர்பந்தமும் செய்யல, நீங்க தனியா கொடுத்துக்கிற இடத்துல என்ன பிழை? இது மார்க்க ரீதியா எங்களுக்கு தெரியணும். இந்த குர்ஆன்லயே சொன்னாலே மார்க்க ரீதியா இது கூடாதுன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு. இல்ல நம்ம சும்மா என்ன செய்யலாது, இதை கூடாது ஹராம் அப்படின்னு சொல்லி நம்ம தடை செய்ய முடியாது. அப்போ முதல் விஷயம், 2 வலிமாக்களோ, ஒருத்தர் 3 வலிமாவோ, 4 வலிமாவோ, 5 வலிமாவோ, 6 வலிமாவோ கொடுக்க கூடாதுன்றதுக்கு எந்த தடையும் மார்க்கத்துல ஒருத்தர் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பெண் தரப்பு விருந்து கொடுக்கறதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது, அவங்களாக விரும்பி செஞ்சா. ஆனால் சில நிர்பந்திக்கிற இடங்களும் உண்டு. அதாவது நீங்களும் கொடுக்கணும்னு சொல்லி, பெரும்பாலும் அப்படி இல்லை. திருமண விருந்துகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்க தான் பாக்குறாங்க, சொந்த பந்தங்களை அழைக்கணும் தான் என்ன செய்யறாங்க, அவங்க பாக்குறாங்க. எனவே இதுல வந்து நம்ம தடை என்ன செய்யலாது, செய்ய முடியாது. அதே போல 2 பேரும் சேர்ந்து ஜாயின்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுப்பாங்க, ஜாயின்ட் வெட்டிங்னு வச்சிருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம். 2 பேரும் சேர்ந்து கொடுக்கறதுல மிக கவனமா இருக்கணும். பேச்சுவார்த்தையில நீங்களும் ஹாஃப் போடணும் சொன்னா அது கூடாது, நீங்களும் ஹோல் செலவுல ஹாஃப் என்ன செய்யணும் எடுக்கணும் சொன்னா அது கூடாது. ஏன்னா திருமணம் முடிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து முழு பொறுப்பு யாரு செலவுக்கு, அந்த ஆண்மகன் மட்டும்தான். எல்லா விஷயம், அந்த பெண்ணுடைய எல்லா விஷயத்துக்கும் ஆண்மகன் மட்டும்தான் பொறுப்பு. அவங்க 1% தர வேண்டிய அவசியம் இல்லை. ஹோல் செலவாக இருக்கலாம், சாப்பாடு செலவாக இருக்கலாம், எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஜொயினா நடக்கிறதா இருந்தா அவங்கள்ட்ட நிர்பந்தம் இல்லாம, இன்டைரக்டாவோ டைரக்டா, அதெல்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சது, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நீ எந்த நிர்பந்தமும் சமூக ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாக கொடுக்கலன்னு இருக்கணும். அவங்களாக இல்ல இது வந்து நம்ம எங்களுக்கு சேர்ந்துதான் செய்யணும் அப்படி என்ற லெவல்ல வருமாக இருந்தா அதை நம்ம என்ன செய்யலாம், மார்க்க ரீதியாக தடை செய்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன எங்கள்கிட்ட இல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல ஃபைன் திபனலக்கும் அன் ஷைஇன் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலுஹு ஹனிஅம் மரியா, அவர்கள் தங்கள் பக்கத்துல கொடுக்கப்பட்ட மகர்லிருந்து மனம் வந்து தந்தால் நீங்கள் உண்ணுங்கள் என்றாலாம். அப்ப மனமுவத்தலுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு ஆதாரம் எடுக்க இயலாது. அவங்களா மனம் வந்து தந்தனத்துக்கு 2 பேருக்குள்ள மனசாட்சி தான் ஆதாரம். அவங்க மனம் வந்து தந்தாங்களா மனம் ஓக்காம தந்தாங்களான்றது எங்களுக்கு எப்படி தெரியும்?
அது வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சு கொள்ளத்துல தான் இருக்கு, ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு. அவர் மனம் வந்தா தந்தாண்டி இவர் நிரூபிப்பார். சில வேலை அங்க பார்த்தா எல்லா நிர்பந்தம் என்னது, மனம் வந்தா தந்தாரு. நீங்க அதை ஏன் கேட்கறீங்க, தந்தது 50 லட்சம் 40 லட்சம் திருப்பி வாங்கி எடுத்துட்டாரு. ஆனா கேட்டா மனம் வந்து தந்தாருன்னு சொல்லி இன்டெரக்டா பேத்திரிக்கும். அது ரெண்டு பேர்ல குற்றவாளி யாரு, செஞ்ச அல்லாட்ட குற்றவாளி. மனம் வந்து தந்தால் அல்ல என்ன சொல்ற, குழு சாப்பிடுங்கன்றான். அப்போ உதாரணமா ஒரு 5 லட்சம் கொடுத்திக்கிறோம், 1 லட்சத்தை அவங்க திருப்பி தராங்க, சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம், சாப்பிடலாம், நம்ம சாப்பாடு போடலாம், கலந்து கொள்ளலாம், அதெல்லாம் மார்க்க ரீதியா எந்த தடையும் செய்யலாம். எனவே திருமண விருந்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முந்தைய நாள் விருந்தாக இருக்கலாம், முந்தி 2-3 நாளைக்குள்ள விருந்தாக இருக்கலாம். இப்போ எங்கட இலங்கை வளமையெல்லாம் குடல் சாப்பாடு நோட்டு போடுவாங்க. இந்த மாட்டை அறுத்துட்டு போட்டு அடுத்த நாள் கறிக்கு எடுத்துப்போம், அதில் மிஞ்ச குடல் அதெல்லாம் சேர்த்து அன்றைக்கு ஒரு சாப்பாடு குடல் சாப்பாடு போட்டு அதை ஒன்று எடுத்துருவாங்க. ரைட்டா? இப்படி எதையாவது ஒன்று ஒரு வளமை உண்டாக்கிப்போம் ஒவ்வொரு ஊர்லையும். இதை நம்ம தடை செய்யறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் மிக முக்கியமான அம்சம், அக்கது நிக்காவுக்கு பிறகு திருமணத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய வலிமா இருக்குதே, அதை சீர்குலைக்கிற மாதிரி, அதை செகண்ட் ஆக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி செகண்ட் ஆக்குற மாதிரி இருந்தா அந்த மார்க்க ரீதியா வலியுறுத்தப்பட்டதா தானே முதலாவது கொடுக்கப்படுறது. அது யார் கொடுத்தாலும் முதலாவது கொடுக்கப்படுறது. பெண் தரப்பால கொடுத்தாலும் அதுதான். இப்ப நிறைய விஷயம் என்னன்னா, பொண்ணூர் சாப்பாடு முதலாம் நாள் கொடுப்பாங்க, வலிமா அடுத்த நாளா இருக்கும். இதுக்கு வலிமான்னு சொல்றது இல்லை. இது பொண்ணூட்டால கொடுத்ததுக்கு வலிமான்னு சொல்றது இல்லை, அடுத்த நாள் மாப்பிள்ளை கொடுத்ததுக்கு தான் வலிமான்னு சொல்றது. கணவன் தான் பொறுப்பு, அது வேற. ஆனா திருமணத்துக்கு அடுத்த நாள் நடக்கிறதுக்கு பேர் வலிமா தான். திருமணத்துக்கு அடுத்த நாள் நடக்கிறதுக்கு பேர் வலிமா தான். அப்ப முதலாவது ஒரு ஆண் என்ன செய்யணும், தண்ட பகுதியை முக்கியத்துவப்படுத்தி அவன் தான் முதல்ல என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுக்கு நீ வேண்டியது கொடுங்கன்னு சொல்லணும். திருமணத்துக்கு முடிஞ்சதுல இருந்து கொடுக்கப்படுற எல்லாமே என்ன பேர், அதுக்கு பேர் வலிமாட்டு பேர் தான். அது பெண் தரப்பு வலிமத்து நிசா, வலிமத்து ஜவுஜ், இப்படித்தான் போகும். அப்ப ஒரு ஆண் என்ன செய்யணும், அதுக்கு முந்திக்கிறோம் நான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மற்றவங்க விரும்பினவங்க என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் முடிஞ்ச பிறகு ஊர்ல கொடுப்பாங்க, குடும்பத்தை அது இதெல்லாம் கூப்பிட்டு, அதுக்கு பேர் வலிமா தான். திருமணத்துக்காக தான் கொடுக்கப்படுறது வலிமா அது. அப்ப எனவே இவரோட விருப்பத்தில் நடக்கப்படக்கூடிய அந்த திருமணத்துக்காக நடக்கக்கூடிய விருந்துகள் இதான். ஆனா வாஜிப் என்று சொல்றது முதலாம் நாள் சொல்லப்படுற அந்த இதுக்கு தான். அது நீ யார் தரப்பு கூப்பிட்டாலும் சரி, முதலாம் நாள் இவருடைய திருமணம், அதற்கான அழைப்பு என்று பெண் தரப்பு கூப்பிட்டாலும் சரி, ஆண் தரப்பு கூப்பிட்டாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் அதுதான் வலிமா. அதுதான் அந்த வலிமான வலியுறுத்தப்பட்ட அந்த வலிமா. அடுத்ததெல்லாம் சாதாரணமான என்ன வலிமாக்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே மார்க்கத்தில் இது தடை செய்யறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு செய்தி வருது அபூதாதுல 3745 இலக்கத்தில், அதுல அப்துல்லா இப்னு உஸ்மான் ஸகஃபி என்றவர் வராரு. இவர் அறியப்படாதவர். அதுல என்ன வருது என்று சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் வலீமத்து அவ்வல யௌமின் ஹக்குன், முதலாவது நாள் வலிமா ஹக், கடமை, உரிமை. வஸானி மஅரூஃபுன், இரண்டாவது நாள் செய்யப்படுகின்ற வலிமா ஒரு நலவு, சமுதாயத்துக்கு செய்யற ஒரு ஏழைகளுக்கு செய்யற ஒரு நலவு. வல் யௌமிஸ் ஸாலிஸ், மூன்றாவது நாள் கொடுக்கப்படுறது சுமஅத்துன் வரியா, முகஸ்துதி, பிரபல்யம், அதுக்காக கொடுக்கப்படுறது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதுல வந்து சயீத் இப்னு முஸையிப் இப்படி ஒரு தடவை அழைக்கப்பட்டாராம் ஒரு வலிமாவுக்கு. முதலாம் நாள் பதில் சொன்னாராம், ரெண்டாவது வலிமாவுக்கு அழைக்கப்பட்டாராம், 2ஆம் முறை அவர் பதில் சொன்னாராம், 3ஆவது முறை அழைக்கப்பட்ட டைம்ல அவர் பதில் சொல்லலையாம். அஹ்லு சும்அத்தின் வரியா, முகஸ்துதிக்காக என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னதாக இந்த செய்தி என்ன செய்து வருது. அனபலகீனமானது, இது வந்து தஈஃபானது. முகஸ்துதி 3ஆம் நாள்லையும் வரையிலும், முதலாம் நாள்லையும் என்ன செய்யணும், முகஸ்துதி வரலாம். முதலாம் நாள் செய்யறதுலேயே என்னது முகஸ்துதி வரலாம். அழகா நோம்பலா பிரிச்சு கொஞ்சமா கொடுத்து அதுக்கு என்ன செய்யலாம், முகஸ்துதி வராமலும் என்ன செய்யலாம், போகலாம். எனவே இது அதை குறிக்காத மிச்சம் பலகீனமான செய்தி. அதே போல சுனனு திர்மிதில 1097வது இலக்கத்துல இந்த செய்தி வருது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வரியாக. இந்த செய்தியும் வந்து என்னது மிகவும் பலகீனமான தஈஃபான செய்தி. அதாவது இந்த 3 நாள், முதலாம் நாள் இப்படி, 2ஆவது நாள் இப்படி வரக்கூடிய அந்த செய்தி, இதுவும் பலகீனமான செய்தி. எனவே திருமண சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த செய்தியை பாருங்களேன். அதாவது ஒரு நிலம் விற்கிறாங்க, புகார்ல வர செய்தி இது. ஒரு நிலம் விற்கிறாங்க, அந்த நிலத்தை வாங்கினவர் ஏதோ செய்யறதுக்கு தோண்டி பார்க்கிறாரு, உள்ளுக்கு பெரிய புதையல் என்ன செய்யுது, தங்க புதையல் இருக்குது. உடனே வந்து அந்த வித்தவற்ற போய் சொல்றாரு, இது வந்து புதையல் ஏண்டே இல்லை, இது உங்களோட தான் புதையல், நீங்க நிலத்தை தான் எனக்கு வித்தீங்க, புதையலை விற்கலன்றாரு. அவர் சொல்ற இல்ல நிலத்தை வித்தா புதையலும் சேர்ந்து அவங்களுக்கு வித்தாச்சு. பாருங்க அந்த ஈமாண்ட சப்ஜெக்ட். நம்ம என்ன சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் உங்களோட நேர்மையை பாராட்டுறேன் அப்படின்ட்டு புதையல என்ன செஞ்சிருவோம், வாங்கி எடுத்துருவோம். இப்படி ஒரு இஹ்லாஸ் உள்ள மக்கள் இந்த காலத்துல இருக்குமா இல்லையா தெரியாது, பொற்குவியில வாங்கி எடுத்துருவோம். அல்லது அவர் என்ன செய்வாருன்னா, நிலத்தை வாங்கினா பொற்குவியில சேர்த்து வாங்கினா நிலத்துல இருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு திருப்பி தந்துட்டீங்கன்னு அதை கேட்டு அது ஒரு சண்டை வந்துடும். இது 2 பேரும் சண்டை என்னன்னா, இது உங்களுக்கு தான் இல்ல, இது வந்து என்னது, அதாவது மாறி மாறி இது உங்களுக்கு தாண்டி 2 பேரும் மாறி மாறி கடைசியில இது வழக்குக்கு வருது. வழக்கு வந்தா காதியார் பாக்குறாரு, இது என்ன தீர்ப்பு சொல்லலாம் இருக்கு. அவர் சொல்றாரு, உங்க 2 பேருக்கு மகள் இருக்கான்னு கேட்கிறாரு. ஒருத்தருக்கு மகன் இருக்குது, ஒருத்தருக்கு மகள் இருக்குது. 2 பேரையும் கல்யாணம் முடிச்சு வைங்க, இந்த புதையல் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. 2 பேரும் திருமணம் முடிச்சு வச்சு புதையல் அது கொடுத்துருங்க, தீர்வாயிரு. அதே மாதிரி செஞ்சாங்கன்னு வருது. இப்ப
அவருடைய பார்வையில் இது ஏண்ட புதையல் அல்ல, இது பொண்ணுடைய புதையல், பொண்ணுட்டுக்காரர புதையல். சரியா? இப்ப கல்யாணம் முடிச்சு வச்சா யாருக்கு ஹாஃப் வருது? இப்ப மகனுக்கு ஹாஃப் வருது. மகன் அதாவது பெண் வீட்டுக்காரட பார்வையில அவர புதையல் இல்ல, மகன் வீட்டுக்காரர புதையல், இவங்களுக்கு ஹாஃப் வருது. அப்படி இருந்தாலும் கூட இது அங்கீகரிச்சா, அது பெண் வீட்டு புதையலாக இருந்தால் அங்கீகரிக்கப்படுறதுக்கான இங்க காரணம் விருப்பம். அவர் வந்து என்னது, அதாவது இந்த இடத்துல நிர்பந்திக்கப்படல, இதை கொடுக்க நிர்பந்திக்கப்படல, அவர் தான் வானாண்டு கடிக்கிறாரு. அப்ப எனவே நிர்பந்திக்கப்படல, இவரும் வானாண்டு கடிக்கிறாரு. எனவே விருப்பம் ஒன்று இருந்தால் அதுல மார்க்க ரீதியாக என்னது ஒரு தவறு ஒன்று இல்லை என்பதற்கு இந்த ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், புரிந்து கொள்கிறோம். இதுல தவறு இல்லை. மார்க்க ரீதியாக இதை தடை செய்யறவங்க வந்து சும்மா காரணங்கள் என்ன செய்யறாங்க, ஏற்படுத்துறாங்க. இப்ப இந்த மார்க்க இதுல நம்ம இந்த குர்ஆன் சுன்னா பேசுற இதுல வந்து பிறந்து வாழ்ற டைம்ல என்ன செய்வோம், எங்களுக்கு என்ன இந்த சமுதாயத்துல குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சமுதாயத்துல பிரச்சாரம் செய்யப்பட்டு சில ஊர்களுக்கு ஊரோ இது வித்தியாசப்பட்டிருக்கு, அதுலதான் நம்ம வளர்ந்துருப்போம். அதைத்தான் நம்ம குர்ஆன் சுன்னான்னு நம்ம பேசுவோம், அதான் மார்க்கம் பண்ணி நம்ம பேசுவோம். அதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த போதில் காரணம் குர்ஆன் சுன்னா உட்பட்ட எல்லா மக்களும் பேசுறதால அதை என்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோமோ அன்றைக்கு பிழைன்னு பட்டு அது பிழைன்னு சொன்னா வாபஸ் வாங்கின அர்த்தம் அல்ல. நாங்க வந்து எங்க இப்பதான் சரியான கருத்துக்கு வந்திக்கிறோம் அர்த்தம். ஏற்கனவே தெரியாம இருந்தோம், சரியான கருத்துக்கு வந்திக்கிறோம் அர்த்தம். எப்போ வாபஸ்ன்னு சொல்லணும்னா நாங்களாக வளர்ந்த பின்னால் ஒரு ஆய்வு செஞ்சு ஒன்றை சொன்ன பிறகு திருப்பி அது பிழைன்னு நம்ம சொன்னோம்னா அதை கருத்துல என்ன செஞ்சிட்டோம், வாபஸ் வாங்கிறார். இது அப்படி இல்லை, நம்ம அதில் தான் வளர்றோம், இது கூடாது கூடாதுன்னு சொல்லி தான் வளர்றோம். அதுக்கு பின்னால படிச்சு பார்க்குற சந்தர்ப்பத்தில் எப்படி இது கூடாது அப்படி என்று சொல்றதுக்கான ஒரு முகாந்திரம் என்ன செய்யல, கிடைக்கல. அரபு உலகத்திலேயோ மத்த சலபறிஞர்களை யாரும் ஒரு ஆளாவது என்னது இது கூடாதுன்னு சொன்ன மாதிரி இல்லை. இப்ப பெரும்பாலும் எங்களுக்கு அதாவது தமிழ்நாடாக இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், மொரோக்கோவுடைய திருமண வளமைகள் இருக்குது. அப்போ ஆதாத் அல் மஹ்ரிபியா அப்படி என்று அலி ஃபர்கூஸ் ஒரு புத்தகம் எழுதுகிறார், மொரோக்கோ திருமண வளமைகள் அப்படி என்று சொல்லி எழுதுகிறார். அதுல இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு வராரு. இப்ப சொல்ற சந்தர்ப்பத்தில் கூட கூடாதுன்ற சப்ஜெக்டுகள் என்ன செய்யல, சொல்லல. இப்ப முகஸ்துதி அப்படி என்ற அடிப்படையில் நடக்கிற ஆடம்பரங்கள் நடக்கிறது முதலாம் நாள்ல என்ன செய்யலாம், ஸ்டார்ட் ஆகலாம். எனவே இந்த அடிப்படையில மார்க்கத்துல கூடாது என்று சொல்றதுக்கு இதுல என்ன எந்த ஒரு பகுதியை நம்ம என்ன செய்யல, காணல. அதுல தவிர்க்கப்பட வேண்டிய இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் என்னென்ன விஷயங்கள் என்ன தவிர்க்கப்படணும். அதை தவிர்க்கப்பட்டா விருந்தோம்பல், மக்களுக்கு உணவு கொடுக்கிறது அப்படி என்றது ஒரு தவறாக என்ன செய்யலாது, என்ன வர முடியாது. இது ஒரு பகுதி.